பினாங்கு இந்தியர் சங்கம் கட்டட நிதிக்காக வரும் அக்டோபர் 30 அன்று இங்குள்ள அயனோ தங்கும் விடுதியில் விருந்து நிகழ்வு ஒன்றை நடத்தவுள்ளது. இந்நிகழ்விற்கு மாநில ஆளுநர், முதல்வர், துணை முதல்வர் மாண்புமிகு ஜக்தீப் சிங் டியோ, ஆட்சிக்குழு உறுப்பினர் தத்தோஸ்ரீ சுந்தரராஜு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாக பினாங்கு இந்திய சங்கத் தலைவர் டாக்டர் கலைகுமார் தெரிவித்தார். இந்த செய்திக்காக பினாங்கிலிருந்து முவாகலைமணி. ஏறக்கூடிய 26 இந்திய சங்கம் அந்த காலத்தில் ப்ரீவோன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. பட் போக போக ரொம்ப இந்திய சங்கம் பல காரணத்தினால் அடைக்கப்பட்டது. பட் நம்ம பினாங் இந்திய சங்கம் அந்த காலத்தில் 1938 1938 இந்த நிலத்தை அப்போ உள்ள கமிட்டி வாங்கினாங்க. ஸோ இந்த இந்திய சங்கம் உண்மையிலே உருவாக்கப்பட்டதும் 1924 ஆரம்பத்தில் 1924 உருவாக்கி 1938 இந்த நிலத்தை அவங்க வாங்கினாங்க. அந்த காலத்தில் இந்திய சங்கம் முக்கியமாக காரணம் என்ன அவங்களோட ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்களா, இந்தியர்கள் ஊர்லேருந்து அங்கேருந்து ப்ரீவோ ஊர்லேருந்து இங்கே வந்தால் அவங்களுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு அடைக்கலத்துக்கு ஒரு இடம் வேணும், சிட்டிசன்ஷிப்க்கு வேணும், என்டர்பிரனர்ஷிப்க்கு வேணும், வெல்ஃபேருக்கு வேணும். ஸோ அவங்களுக்கு வேறு எங்கேயும் போகிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மலேசியாவில் உள்ள இந்த 26 இந்திய சங்கத்துக்குனா அவங்க அங்கே உள்ள கிட்ட உள்ள இந்திய சங்கத்துக்கு அவங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்ய வருவாங்க. பட் அலாங் த வே போக 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 அந்த 2 போரெல்லாம் முடிந்த கையோட இந்த கொஞ்சம் இந்திய சங்கத்தை அடைக்கப்பட்டது. அதுக்கு பல காரணத்தினால் அது அப்படியே வெண்ட் ஆஃப். இப்போ நாங்கள் இந்த கிரண் கமிட்டி நாங்கள் 2020 டேக் ஓவர் பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னே விட்டுட்டு போகும்போது கொஞ்சம் கடன்கள் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா கான்ட்ராக்டர்ஸு கடன், கொஞ்சம் வேறு விஷயங்கள் இருந்துச்சு. அதனால் இப்போ 2020 நாங்கள் டேக் ஓவர் பண்ணி இது வரைக்கும் முக்கால்வாசி கடனை நாங்கள் அடைச்சிட்டு இப்போ அடுத்த வருஷம் 100 வருஷம் ஆகுறதுனால இந்த பினாங் இந்திய சங்கத்துக்கும் நல்ல வெடிவு காலம்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் இப்போ ரொம்ப ப்ரோப்போசல் வந்திருக்கு நம்மளுக்கு, லைக் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரோப்போசல் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு, ஜாயின்ட் வெஞ்சர் ப்ரோக்ராம்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ உள்ள பில்டிங் கமிட்டி இதெல்லாம் வெஞ்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெஞ்சர் பண்ணி ஒரு நல்ல முடிவு வந்துச்சுன்னா நாங்கள் கீழே ஃப்ளாக் எடுத்துகிட்டு போகணும். ஃப்ளாக் எடுத்துகிட்டு போயிட்டு மெம்பர்ஸ் அக்ரி பண்ணாங்களா அந்த ப்ரோக்ராமில், அந்த ப்ராஜெக்டில் நாங்கள் நிச்சயமாக ஈடுபட்டு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். நாங்கள் இருக்கக்குள்ளேயே இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சுட்டு போவோன்னு. கடவுள் அனுகிரகத்தில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுன்னா நிச்சயமாக அது நாங்கள் கட்டி கொடுத்து ஒரு 2 இயர்ஸில் போகிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம்.